நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. தலைப்பு திருவாசகத்தில் அருளும் பொருளும். அம்மா வாங்கம்மா. சிவா நம்ம திருச்சிற்றம்பலம். வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்குகிறேன். மணிவாச பெருமான் திருவடியை வணங்கி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. குருவை வணங்கி எம் மணிவாச பெருமான் திருவடியை வணங்கி நம்ம திருச்சதகத்துல போன வாரம் 7 பாடல்களோட முடிச்சோம். இன்னைக்கு 8வது பாட்டு பார்க்க போறோம். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சமஞ்சி ஆவ எந்தாய் நின்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்ற எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்று இருமாந்து என்ன பாவம் திரிதவரேங்கிறார். அவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாகரத்துக்காக பயந்து போய் இந்த பார்க்கடல்ல இருந்து வந்த நஞ்சு அதாவது விஷம் வெளிப்பட்டோடனே ஓடி வர்றாங்க எம்பெருமான்ட்ட. எம்பெருமானே காப்பாத்து. அப்பேற்பட்டவங்க தட்சன் வேள்வியில போய் அபிஷேக் முன்னாடி ஓடி போயிட்டாங்க. அத சொல்றாரு. அததான் இங்க சொல்றாரு. அந்த முன்காலத்துல தட்சன் செஞ்ச வேள்வியில அந்த அபிஷாக வரக்கூடிய அந்த இறைச்சிய பின்னும் பொருட்டு நீங்க போனீங்க. இப்ப விஷம் வந்த உடனே ஐயோ சாமி என்னை காப்பாத்து, என்டா எனக்கு யாரும் இல்லையேன்னு ஓடி வந்தாங்கிற. அது தச்சன் வேள்வினோன்னு லேசா ஒண்ணு பார்த்தார். தச்சன் ரொம்ப செருக்கோட சிவபெருமான விட்டுட்டு மத்த தேவர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்றான். தன்னுடைய தந்தை செஞ்ச அந்த வேள்வியை பாக்குறதுக்காக அவன் கூப்பிடலைனாலும் உமாதேவி போறான், உமையம்மை. ஆனா அவன் ரொம்ப அவமதிக்கிறான். உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த வீரபத்திரரை கொண்டு தச்சனோட தலையை அறுத்து வேள்வியை அழிச்சிட்டார். அத சொல்றார், தச்சன் வேள்வியை சொல்றார். அடுத்த தேவர்கள் அந்த விஷத்துக்கு அஞ்சினது என்ன சொல்றாருன்னா, திருப்பார்கடல்ல மந்தார மலைய மத்தா வச்சு வாசிக்கு பாம்ப கயிறா வச்சு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்ப கடையும் போது வாசிக்கு அந்த அந்த துன்பம் தாங்க வருத்தத்துல விஷத்தை கக்கிருச்சு. வேதனை அந்த கயிறு மாதிரி இந்த பக்கம் இழுக்கிறாங்கல்ல. அப்ப அந்த விஷத்துக்கு அஞ்சு எல்லாரும் ஓடி சிவபெருமான்ட்ட தஞ்சம் அடைகிறாங்க. உடனே அவர் அந்த விஷத்தை தான் உண்டு அந்த தேவர்களை காத்தார். உடனே உமையம்மை தேக்கிட்டாலாம் கண்டத்துல. வயிற்றுக்குள்ள போனா ஊழி காலத்துல எல்லா உயிர்களும் எம்பெருமான் வயிற்றில் தஞ்சம் அடையுது. அப்ப அத்தனை உயிருக்கும் சேதம்னா உமையம்மை அந்த நஞ்ச கண்டத்துல தேக்கிட்டாங்க. அததான் இங்க சொல்றாரு. அப்படி அவங்களெல்லாம் நீ காப்பாத்தினேங்கிறார். சிவபெருமானுடைய தனித்துவம் தெரியாம அவங்க எல்லாம் இருமாந்திருந்தாங்க அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, தேவர் என்று இருமாந்து என்ன பாவம் தெரியுதவரேங்கிறார். ஐயோ அவங்களுக்கு இறைவனுடைய பெருமை தெரியலையேன்னு இறைவனோட முதன்மை தன்மை இங்க சொல்றார். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்தினேன் தின் திருவடி காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம்பிரானேங்கிறார். தவம் செய்யல, நல்ல இடைவிடாம உன் நாமத்தை சொல்லல, நல்ல குளிர்ந்த மலர்களால உன்னை அர்ச்சனை பண்ணல.
இல்லைன்னா உன்னுடைய அன்பு செய்யக்கூடிய அடியாருடையாவது கலந்திருக்கணும். உன் அன்பராம் அதுவும் நான் செய்யல. அப்படி இருந்தும் எம்பெருமானே நீ என்னை ஆட்கொண்டாய்ங்கிறார். இதையே அந்த பின்னாடி சொல்லியிருப்பாரு என்ன பதிகத்துல, பத்திலனேலும் பணிந்திலனேன் உன் உயர்ந்த பையுங்களல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாயும் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனோ முறையோ என்று எத்தனை யானும் யான் உன்னை தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்ற அணேம்பார். உன் மேல எனக்கு பற்று இல்லை. உன் திருவருளுக்கு நான் பணியல. உன் திருவடியை பார்க்கணும் நான் பித்து பிடிச்சு அலையல. அதாவது உன்னோட புகழை என்னை மறந்து நான் சொல்லிடுவத நான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும். அதுவும் நான் செய்யல. அப்படி இருந்தாலும் என் பிறப்பை அறுக்க துணிந்த எம்பெருமானே உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியலேம்பார். அதேதான் இங்கேயும் சொல்றேன். சரியே கிரேன்னு அதால உன்னை நான் எதுவும் வணங்கலைங்கிறார். தவம் செய்யவில்லை, மலரிட்டு வணங்கவில்லை, உன் அடியாரோடு இருக்கும் பேற்றை பெறவில்லை, பயனற்ற பிறவியை எடுத்துள்ள நான் உன் திருவடியில் சேரும் தகுதியை அளித்து அருள்வாய் என் தலைவனேங்கிறார். என்னை ஆட்கொண்டாய் அப்படிங்கிறது இங்க சொல்றார். அதாவது முதல்ல அடியார் கூட்டத்தோட இருந்தாங்க, எம்பெருமான் மறைஞ்சிட்டார்ல. இப்ப அது அந்த அடியார் கூட்டத்தோட இல்லாம தனியா விடப்பட்டதுனால அந்த அனுபவம் போனதை நினைச்சு வருத்தப்படுறார். ஆனாலும் இதெல்லாம் ஒருவேளை நான் செஞ்சிருந்தேன்னா நீ அதாவது உனக்கு மலர் இடுவதையோ உனக்கு பூசணி புரிவதையோ நான் செஞ்சிருந்தா, உன்னை வழக்கமா நான் வச்சிருந்தா நான் உன் கூட இருந்திருக்கலாமோ, நீ விட்டுட்டு போயிருக்க மாட்டில்ல அப்படிங்கிறார். அதனாலதான் என்னை நீ விட்டுட்டு போயிட்டியோ அப்படின்னு இந்த இடத்துல வருத்தப்படுறார். தவம் புரிய செயல்களை செஞ்சு பரம்பொருளை அடையணுங்கிறத இந்த பாட்டுல அருமையா சொல்லியிருப்பார். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமேங்கிறார். பறந்து பல்வாய் மலர் இட்டு முட்டாத அடியே இறைஞ்சிங்கிறார். பல கோயில்களுக்கு போய் நிறைய சொல்லுவாங்க, ஆலய வழிபாடு போயிருக்கணும், நிறைய மலர்களை கொண்டு உன் திருவடியில் போட்டு இடைவிடாது, முட்டாதுன்னா இடைவிடாம உன்னை வணங்கிக்கிட்டே இருந்திருக்கணும். அது சொல்றாரு, இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்று அன்பர் உள்ளங்கிறார். வேண்டினதெல்லாம் எனக்கு கைகூடுங்கிற எண்ணத்துல உன்னை நான் வணங்காம இருந்துட்டேங்கிறார். என் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின் தன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய்கிறார். பரந்த பல்வாய் மலரிட்டு முட்டாத அடியே இறைஞ்சினா, அதாவது பூஜையை சொல்றாரு. வழக்கமா நம்ம செய்ய பூஜையெல்லாம் சொல்லி எல்லாம் எனக்கே பெறலான்னு உலகத்துல உள்ள எல்லா நலங்களும் எல்லா சிறப்புகளும் எனக்கு அருளணும்னு கேட்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாரு, அதான் சொல்றாரு. அந்த கருத்தோட கோயிலை வலம் வருவதல், எம்பெருமான் திருவடிக்கு தொழுதல், மலரிடுதல், இதெல்லாம் அன்பர்கள் செய்யக்கூடிய செயல்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, எமக்கே பெறலானா இந்த பூஜை எல்லாம் இவரை பொறுத்த வரைக்கும் குறைபாடுதான். அத்தவங்க அதாவது பூசை செய்யக்கூடிய மனசுல நிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களை உள்ளத்தை விட்டு வெளியே சென்றுட்டானா இவருடைய குற்றம் இறைவனால் அறியாம போயிருமோன்னு அந்த சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல அவன் பூஜை பண்ணாலும் அவன் போகல, அவன் உள்ளதான் இருக்கானா. அதாவது அது எல்லாம் எமக்கே பெறலான்னு உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் எல்லா சிறப்புகளும் எனக்கே வேணும்னு கேட்கிற மாதிரி. இதெல்லாம் சிறந்த பூஜை இல்லைன்னு சொல்றார். அப்படி பூஜை செய்யறவங்களை பார்த்து எம்பெருமான் ஓடி போகலையா, அத சொல்றாரு. அவர் உள்ளத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு இல்ல. கறந்து நில்லா கல்வனேனா என்ன அர்த்தம்னா, மறைஞ்சு அவங்க பூசையை பார்த்து எள்ளி நகையாடுறானா. உள்ளத்தில் நிற்றன்னா தன்னலமும் ஆசையும் இல்லாம நடைபெறக்கூடிய பூசை. அத்தகைய உள்ளத்துலதான் எம்பெருமான் நிலைவேற நிக்கிறானா. அப்படி இல்லாம உலக பொருள்களின் பொருட்டு
பூஜை செய்யக்கூடியவங்களை பார்த்த உடனே எம்பெருமான் என்ன பண்றான்னா, கல்வன் போல அவங்க செயலை பார்த்து மறைஞ்சு நிக்கிறானாம். உன் திருவடிக்கண் அன்பை முழுவதும் நிரந்தரமாக செலுத்துகின்ற தகுதி எனக்கு கொடுங்கிறார். அது வேணும் இது வேணும் வேணாம், உன்னுடைய அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும். அதான் நின்னை ஏத்த எனக்கு அருள் புரியாய்ன்னு சொல்ல வந்த மணிவாசகர் நிரந்தரமாய்ன்னு சொல்றாரு. நிரந்தரமாய்னா முழுவதும்னு சொல்றது, ஆழ்ந்த பொருளோட. அந்த பயன் அது ஒருவேளை அது கிடைச்ச உடனே மறந்துருவோமோ ஒருவேளை அப்படின்னு நினைச்சு, ஏன்னா உலக இயற்கை, ஒரு பொருள் கிடைச்ச உடனே அதை அடுத்தது மறக்க முடியாது. அதாவது கேட்டது கிடைச்ச உடனே அடுத்து நம்ம மனம் போகாது. அது உலக இயற்கை. அந்த மறந்துருவோம்னு நினைச்சுதான் அதுக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதும் உன்னை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அதை முதல்ல எனக்கு கொடு, உன்னைய தவிர வேற சிந்தை எனக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிற. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு ஒளி தருமேங்கிறார். எல்லா பொருள்களையும் படைத்த அந்த பிரம்மன் சொல்றார், முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் எங்கும் கொண்டு தேட. பிரம்மனை உருவாக்குனவன் திருமால். அவங்க எல்லாம் எம்பெருமான அடிமுடி தேடி போறாங்க. அன்னப்பறவையா பிரம்மா போறாரு, விஷ்ணு பன்றி வராக எடுத்து நிலத்தை அகழ்ந்து போறாரு. 2 பேராலையும் காண முடியல. அதான் சொல்றாரு, அவங்களால காண முடியல. அவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்களா, அப்பாலுக்கு அப்பாலா இருந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன செய்யறான், கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்த மேல் கொண்டு ஒளி தருமேங்கிறார். மனிதராலே இழிந்த பிறவி பேய். அது மட்டும் இல்ல, எல்லாரும் சுடுகாட்டு ஆசையோட போவாங்க. எல்லாராலையும் வெறுக்கப்படுவது சுடுகாடு. அந்த வெறுக்கத்தக்க சுடுகாட்டுல பேயோடு நடனம் ஆடுறாராம். அதுவும் எப்படி, கதையிலேய ஆதரவு இல்லாம யாருமே இல்லாத மாதிரி, உடுத்திக்க நல்ல உடுப்பு இல்லாத மாதிரி அந்த தாரகாவனத்து முனிவர்களை அனுப்புனது புலி. அந்த புலியை கொண்டு அதோட தோலை ஆடையாக பொருத்தி கொண்ட எம்பெருமான். அதான் உழுவையின் தோல் உடுத்திங்கிறாரு. தனக்குன்னு ஆடை இல்லாம புலியின் தோலை ஆடையாக கொண்டாங்கிறாரு. இதையே சுந்தரர் பாடியிருப்பார். எம்பெருமான் எந்த ஆலங்காட்டுல எந்தை மூத்த அப்பன் 7 படிகால் எமையாண்ட பெம்மான் ஈம புறங்காட்டில் பேயோடு ஆடல் புரிவானே பண்பா மலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழையனூர் அம்மா ஆலங்காட உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனேங்கிறார். என் தந்தைக்கும் தந்தை, என் முதல் தந்தைக்கும், அதாவது 7 படிங்கன்னா 21 தலைமுறைகளே ஆட்கொண்ட எம்பெருமான். மணிவாசரும் அதே தானே சொல்லுவாரு, மூவியல் சுற்றம் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசியை போற்றுங்கிறார்களா. அடியார் பெருமக்கள்லாம் நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய குருமார்கள்லாம் ஒரே சிந்தையில இருக்காங்க. எப்படியாவது இந்த உயிர்களை மேன்மைப்படுத்தி ஆன்ம வழியில கொண்டு போகணுங்கிறது. 21 தலைமுறைகளை ஆட்கொண்ட என் தலைவனே ஈம புறங்காட்டில் பேயோட ஆடல் புரிவானேங்கிறார். ஈம நெருப்பு எரியக்கூடிய பொனை எரியக்கூடிய அந்த சுடுகாட்டுல பேயோடு ஆடக்கூடியவனே, பலவித மலர்கள் கொண்டு பலராலும் போற்றப்படுகின்ற எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சொல்றாருல. பழையனூர் அம்மா ஆலங்காடாங்கிறார். பழையனூரில் எழுந்தருளி ஆலங்காட்டை இடமாக கொண்ட எம் தந்தையும் தாயுமான எம்பெருமானே உன்னுடைய அடியாருக்கு அடியேன் ஆவேன்கிறார். அததான் இந்த பாட்டை சொல்றார். முழுதும் கண்டவனே கழுதோடு காட்டிடே நாடகங்கிறார். நான்முகனும் திருமகளும் தேடி அவர்களுக்கு அகப்படாமல் அப்பால் இருந்த எம்பெருமான் இந்த பூ உலகில் புலித்தோலை இடைக்கு உடுத்தி சுடுகாட்டில் பேயோடு ஆடுபவனாக உன்மத்தம் போல எங்கும் திரியிறான்கிறார். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் காண முடியாதவன், அடியார்களின் அன்புக்கு அகப்படக்கூடியவன். உளிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் பொண்ணும் இளிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதருகால் அத்த உன் அடியேன் செய்த வல்வினையே கலிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனேங்கிற.
ஒளிதரு காலம் அப்படின்னா அசையும் தன்மையுடைய காற்றும், கனல்னா நெருப்பு, புனலோட மண்ணும் விண்ணும். புனல்னா நீரு, அந்த மண் ஆகாயம் எல்லாத்தையும் சொல்றாரு. விண்ணும். எளிதரு காலம் எக்காலம் வருவது வந்த பின்கிறார். இந்த சூட்சும நிலை தோன்றக்கூடிய காலம் அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழி காலத்துல உயிர்கள்லாம் அழிஞ்சிரும், எம்பெருமானோட போய் ஒன்றிரும். திரும்ப எம்பெருமான் அந்த காலத்தை படைக்கும் பொழுதுதான் சொல்றாரு, புலிதரு கால அத்த உன் அடியேன் செய்த வல்வினையை கலிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனேங்கிறார். சம்ஹார காலத்துக்கு அப்புறம் எம்பெருமான் ஒரு உலகத்தை நிர்ணயிக்கும் போது திரும்ப அந்த உயிர்களோட வினைகள்லாம் முன்னாடி இருந்த வினையெல்லாம் போயிருமா அப்படின்னா இல்ல, அது இருக்கும். சேமிப்புல போட்ட பணம் மாதிரி அது இருக்கும். எத்தனை எம்பெருமான் ஊழிகளை படைத்தாலும், அதாவது உயிரும் அந்த உயிருடைய ஆணவ மலமும் அது இருக்கும். திரும்ப ஒரு ஊழி காலத்துல படைக்கும் போது திரும்ப அந்த வினைகள் அதை ஒட்டிக்கும். அதான் சொல்றாரு, எளிதரு காலம் உளிதரு காலம், இதெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல சொல்லக்கூடியது. இது அத்தனையும் அந்த அத்தனை காலங்களையும் என்னை காத்து அருளக்கூடியவன்கிறார். எல்லா உயிர்களுடைய வினையும் நீக்கக்கூடியவன். அதுதான் இங்க சொல்றாரு, ஐம்பெரும் பூதங்களும் அழிகின்ற சர்வசம்ஹார காலத்தை நிர்ணயிக்கின்ற கால தத்துவமாக இருக்கக்கூடியவனே, கலிதரு காலமாயவை காத்தெம்மை காப்பவனே, நான் செய்த பல வினைகள் என்னை பற்றாமல் என்னை காத்தருள்வாயாகிறார். வினைகள் நம்மளை பற்றி கொண்டே இருக்கும், நம்மளை விடாது. அது சொல்றாரு, முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி என்னை பட்டானை பத்தரார் பாவிப்பார் பாவும் வினையும் போகுங்கிறார் சுந்தரர். அந்த முட்டாத முச்சந்தி 3000ன்னா அந்த தில்லை வளர்ந்தனர்கள் 3000 பேருக்கும் மூர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன் திருவனை அன்பு செய்யக்கூடியவர்களை தீவினை நல்வினை 2 அகலுமாறு செய்யக்கூடியவன்கிறார். அதேதான் இவரு சொல்ற. பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்னை நான் அடியேன் என்னை இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவேங்கிறான். பவன் எம்பிரான்னா அந்த உலகம் அனைத்தையும் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான்கிறார். அழகான அந்த பிறைச்சந்திரனை தனது சடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆட்கொண்டார் என் சிறுமை கண்டுங்கிறார். எனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறார். என்னுடைய இழிவை தெரிந்து என்னை ஆட்கொண்டான்கிறார். அவன் சொல்றார், எம்பிரான் நான் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகிறார். இந்த தன்மை எனக்கு இது நான் என்னன்னு எடுத்து சொல்லுவேங்கிறார். அதாவது உலகத்தை தோற்றி உயிர்களுக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் தரக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் சிற்றறிவும் சிறு செயலும் உடைய உயிராகி என்னை ஆட்கொண்டானேங்கிறார். எனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை ஆட்கொண்டான்கிறார். அதனாலதான் சொல்றாரு, தம்மை ஆட்கொண்டதுனால வல்லல்ங்கிறார். சிறுமை கண்டம் அப்பிரான் நான் அடியேன் என்ன இப்பரிசேங்கிறார். இங்க அந்த பிறை அணிந்ததை பத்தி சொல்றாருல, பனிமாமதி கண்ணி. நிறைய இடங்கள்ல பிறை சூடின்னு வரும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளால. சடாமுடியில கங்கையும் பிறையையும் சூடியவன் கொன்றை மாலை அணிந்தவன் தான் நம்மளுடைய தேவார பாடல்கள் பூரா வரும். இறைவன் பிறையை அணிந்த கதை என்னன்னா, தச்சனுக்கு 27 பெண்கள். அது இந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு மனமுடிச்சு கொடுக்குறான். ஆனா ரோஹிணி கிட்ட மட்டும்தான் ரொம்ப பாசமா இருக்கா, மத்த மனைவியெல்லாம் ஏறிட்டும் பாக்குறது இல்ல. இந்த குழந்தைங்க எல்லாம் போய் தன் தகப்பனார்கிட்ட சொல்லுது, அப்பா எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பிரியமா இல்ல, ரோஹிணியை மட்டும்தான் பிரியமா இருக்கா, மத்தவங்களை எல்லாம் அவமரியாதை பண்றாங்க. தச்சனுக்கு கோவம் வந்துருச்சு. சொல்றான், உன்னுடைய கலைகள் அப்படின்னா அவனுடைய பவர் அத்தனையும் அதான் கலைகள்னு சொல்ற, அதெல்லாம் அழிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு 15 கலைகளும் தேஞ்சு போச்சான். இனிமே இருந்தா ஒண்ணுமே இல்லாம பவரே இல்லாம போயிடுவான். உடனே ஓடுறான், எம்பெருமான்ட்ட போய் சரணடைகிறான்.
என்னை எப்படியாவது காப்பாத்துக்கணும். உடனே எம்பெருமான் இறங்கி அந்த ஒற்றைக்கலையோடு இருக்கக்கூடிய சந்திரனை தன்னுடைய முடிமீது அணிந்து சந்திரனுக்கு அருள் செய்தார். இறைவன் உயிர்களை கருணை இல்லாம ஆட்கொள்றான். அததான் இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றார். அனைத்தையும் படைக்கக்கூடிய எம்பெருமானை, பிறைச்சந்திரனை சூடிய எம்பெருமானை, அற்பனாகி என்னையும் ஒரு பொருளாக்கி என் குறைகளை கண்டுகொள்ளாமல் என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேங்கிறார். உயர்ந்தவனாய் எம்பெருமான் இழிந்தவனாய் என்னை ஆட்கொண்டது அவன் கருணையின் செயலாலதான் அப்படிங்கிறார். அதை உலகம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறார். புவனம் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவேங்கிறார். இது தெரிஞ்சாது உலகம் பேசட்டும். ஒன்றும் தெரியாத எனக்கு எம்பெருமான் அருள் செய்தான். அடுத்து, புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே நகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. பொல்லாமணியன்னா அந்த முழு மணி, துளையிடப்படாத மணின்னு அர்த்தம். மாணிக்கம், முத்து இதெல்லாம் சொல்லுவாங்க. துளையிடப்படாத முத்துன்னு கூட சொல்லுவாங்க. உன்னுடைய சொல்றார், என் தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை என் புன்மையரேங்கிறார். உன்னுடைய அடியார் நடுவு புகுவதற்கு எனக்கு தகுதி இல்லாத என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேங்கிறார். எனக்கு இது தகுதியா? எனக்கு தகுதி இல்லைங்கிறார். எவ்வளவு கீழ்பட்டான நிலையில இருக்கிறவங்களும் உயர்த்தக்கூடியவனா எம்பெரும். புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணாமுதேங்கிற என்னை உயர்த்தின வானர்களுக்கு என்ன திருவடி தெரியல, அதுக்காக சொல்றாரு விண்ணோரை பணித்து. அப்பனே எம்பெருமானே நீ செய்த நாடகம் நான் என்னன்னு சொல்லுவேன், அருட்கூத்தேங்கிறார். நீ செய்த நாடகமேங்கிறார். தாழ்ந்து இருக்கக்கூடியவங்களை உயர்த்தி உயரத்துல இருக்கவங்களை தாழ்த்துறதும் இறைவனோட அருளா. உன்னுடைய அன்புக்குரிய தகுதி கொஞ்சம் கூட எனக்கு இல்ல, நீ ஆட்கொண்டது வியக்கக்கூடிய செயல்கிறார். அதான் நகவே தருங்கிறார். அப்ப இது நீ செஞ்ச நாடகம் தானேங்கிறார். துளையிடப்படாத மணி போன்றவனே உன் அன்பர் கூட்டத்தில் நுழைவதற்கு சிறிதும் தகுதி இல்லைங்கிறார். அதாவது இறை அனுபவம் எதனால வந்ததுன்னு முதல்ல அவர் நினைக்கிறார். அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறார். எந்த தகுதியோ பண்போ நம்ம கிட்ட இல்ல. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வழிபாடு செய்யல, தூகேன் மெழுகேன்கிறாருல முன்னாடி, அதெல்லாம் நான் செய்யல. அப்ப ஒரு தரிசனம் கிடைச்சப்ப நூற்றுக்கணக்கான அடியார்கள் அவரை சுத்தி இருந்தான். எப்பொழுதும் இறை அனுபவம் நிலையில இருக்கக்கூடிய இறை அனுபவத்தை மூழ்கிட்டு இருக்கிற நேரத்துல சில நேரம் மட்டும்தான் அந்த அனுபவத்தை அவர் பெற்றார். அதுதான் புகவே தகையன் உனக்கு அன்பருள் யான்கிறார். தமக்கு தகுதி இல்லை, ஆனால் அந்த தகுதியை முழுவதும் படைத்தவர்களிடையே சிறிது நேரம் இருக்குமாறு செஞ்சிட்டாரா எம்பெருமான். அப்படி அவர் செஞ்சது ஒரு நாடகம் போல இருந்துதான். அதை நினைச்சு பாக்குறாரு, இது எப்படி நாடகமாச்சு. சொல்லுவாங்களா, அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவன நாடகம் முடிகிற வரைக்கும் அரச வேடத்துல இருந்துதான் நாடகத்தோட இயல்பு. அது மாதிரி அதான் சொல்றாரு, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு நீ இப்படி என்னைய வச்சிருக்கீன்னா அது உன்னுடைய உன்னுடைய கருணைங்கிறாரு. இது உன்னுடைய நாடகம் தாங்கிறாரு. துளையிடப்படாத மணி போன்ற எம்பெருமானே உன் அன்பர் கூட்டத்தில் புகுவதற்கு சிறிதும் தகுதி இல்லாதவன் நான், நீ என்னை ஆட்கொண்ட தன்மை தகுமாங்கிறார். பொருத்தமா இது? இப்படி தகுதி இல்லாதவர்களை உயர்த்தி விண்ணோரையும் தாழும்படி செய்கிறாயே, நீ ஆடுகின்ற அந்த நாடகம் நகைப்புக்குள்ளதா இருக்கேங்கிறாரு. நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தெரியாத அடிமுடியே எம்பெருமானுக்கு அப்ப ஆட்கொண்டானா வானத்துல, அதாவது விண்ணோர்களையும் தாழ்த்தன மாதிரி ஆயிப்போச்சே, நான் ஒரு நாய் போன்ற இளமையானவனேங்கிறார். அடுத்த அறிவுறுத்தல், மனசுக்கு உண்மை பொருளை சுட்டி காட்டணுங்கிறதா அறிவுறுத்தல். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவேன், மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே
அடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் என் உடையானேங்கிற. போலியாக உன் அடியாறு போல நான் நடிச்சு அந்த முத்திய உலகத்துக்கு வர்றதுக்கு நான் வேகமா வரேங்கிற. வீடகத்தே புகுந்திருவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே அடையரா அன்பு உனக்குங்கிற. மாணிக்க மலையே, உன்னிடத்தில் இடையிடாத அன்போடு இருந்து அந்த அன்புனால என் நெஞ்சு உருகணுங்கிற. ஊடகத்தை நின்று உருக தந்தருள். உன்னை நினைச்சவனே எனக்கு உருகணுங்கிற. அதாவது நாடகத்துல நடிக்கிறவங்களோட நடிப்பு அவங்க மனசுல பொருந்தார். அதாவது அந்த வேலை நான் முடிச்சோன்னே அதை அப்படி மறந்து போயிடுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, இறையில் அடியார்கள் போல நடக்கின்ற என் செயல்கள் என் மனதோடு பொருந்தாம இருக்குங்கிறார். நாடகத்தால் உன்னால் அடியார் போல் நடித்துங்கிறார். உண்மையான இருந்தா நான் உன்னோட வந்திருப்பேன்ல, அப்ப நான் இங்கே நின்னுட்டேன்ல. அமைச்சர் கோலத்துல இருந்தவர் திருவடி தீட்சியை பெற்று முற்றிலும் புது மனிதரா மாறி இறை அனுபவத்துல திளைக்கிறார். எதிர்த்தாப்புல குரு இருக்கார். இவரை சுற்றி அடியார்கள் திருக்கூட்டம் இருக்கு. அந்த அடியார் கூட்டத்தின் இடையே தம்மை இருக்குமாறு செய்தவர் எம்பெருமான். அதை மணிவாசரால உணர்ந்துட்டார். குருநாதரை சிவன் என்று தேறிவிட்ட காரணத்தினால் அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாலும் அடியார் கூட்டத்தோட இருக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் வீடு வேறு தமக்கு உறுதின்னு மனசுல நினைச்சு அப்படியே அந்த இன்பத்துல ஆழ்ந்து போயிருந்தார். சில வினாடிகளுக்கு அழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா குருவும் இல்லை, அடியார் கூட்டமும் இல்லை. திடுக்கிட்டு போயிட்டார். அடுத்த வினாடி மனதில் தோன்றிய எண்ணம் தான் இப்படி பாடலா வருது. நானும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதேன் பாடுறாருல. அப்ப தன்னுடைய அன்பு பொய், தானும் பொய்ங்கிற எண்ணம் அவர் மனசுல வலுவா வந்துருச்சு. பொய்யன்போட மெய்யடியார் கூட்டத்துல நுழைந்து வீடு பேரு கிடைச்சிருச்சுன்னு எண்ணி மகிழ்ந்திருந்த நிலைய மிக பெரிதும் விரைகின்றேங்கிறார். தான் பொய்யன்கிற எண்ணம் மணிவாசகர வலுவா பற்றி இருந்ததுனால 20 இடங்களுக்கு மேல தன்னை பொய்யன்னு சொல்லியிருப்பார். திருப்பெருந்துறையில குருநாதர் திருவடியில் வீழ்ற வரைக்கும் அவர் அமைச்சர் ஓடியோட தான் இருந்தார். அவர் திருவாத ஊரரா இருந்தார். அதனாலதான் சொல்றாரு, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் விடகத்தை புகுந்திடுவன் விரைகின்றேன்னு சொல்றாரு. அதாவது புற வேடத்தை இல்ல, உன் அடியார் போல நான் புற வேடத்தை சொல்லல. அப்ப எதை சொல்றாரு? உண்மையான அடியாரின் தலையான இலக்கணம் என்னன்னா இறையின் மேல அன்பு இருக்கக்கூடியது, இறைவன் திருவடி மேலே அன்பு இருக்கக்கூடியது. குருநாதரோட தீட்சையும் அடியார்களோட சேர்க்கையும் மெய்யன்பு உடையவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இறைவன் நாமாம எல்லாரும் சொல்ல முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கே இறைவன் கருணை இருந்தாதான். புத்தர சமணர்களுக்கும் ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட பாவ மூட்டை அவங்களோட புலன்களை மறைக்குது. அப்ப எம்பெருமானாருள் அவங்களுக்கு கிடைக்கல. அததான் சொல்றார் இங்கேயும். அப்படி கிடைச்சு தாம் கொண்டிருந்த அன்பு உண்மையானது. அந்த அன்பின் பயனாகத்தான் இந்த கூட்டத்தார் அடியார் கூட்டத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சிருந்த அடியாருக்கு அவங்கெல்லாம் மறைந்தோன்னு தான் கொண்டிருந்த அன்பின் மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம அன்பு பொய்யானதோ, அதனாலதான் அவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு இடையரா அன்பு ஊடகத்தில் நின்று உருகும் வாய்ப்பு தந்தருள் வாய்ங்கிறார். உன்னையே நினைச்சு நான் உருகிக்கிட்டே இருக்கணும்னு இந்த பாட்டுல சொல்றேன். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனேங்கிற. இறப்பதற்கு இறப்பினுக்கு முன்னும் அஞ்சேன்னு முன்ன பின்னாடி பாருங்க பாட்டுல சொல்லுவேன். பிறப்பதற்கும் பயப்படல, நான் இறக்கிறதுக்கு நான் பயப்படல. விண்ணுலகம் முழுவதும் கொடுத்தாலும் நான் விரும்ப, இந்திர பதவி கொடுத்தாலும் நான் வேணாம் பார். வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வன் மதித்தும் இரேன்கிற. மண்ணுலகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும்? தேனேயும் மலர் கொன்றை சிவனே என் பெருமான் என் மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனேங்கிற. தேன் பொருந்திய கொன்றை மலரை சூடிய எம்பெருமானே, உன் அருள் பெருமான் எப்ப வருமோன்னு நான் மனசால வருத்தப்படுறேங்கிற.
உலகத்துல வெறுக்கக்கூடியது ரெண்டு தான், ஒண்ணு பிறப்பு, மற்றொன்று இறப்பு. பிறந்தாதானங்க துன்பம் வரும். பிறந்த அப்படியே உலகத்துல இருக்கும்போது ஐயோ சாக போறோம்னு நினைச்சோன்னே பயம் வந்துரும்ல, அதுவும் வேதனை தரக்கூடியதுதானே. அததான் சொல்றாரு, அதெல்லாம் வெறுக்கத்தக்கதுங்கிறார். இது ரெண்டுக்கு நான் பயப்படலைங்கிறார். தேவர் வாழ்வு கிடைச்சாலும் மண்ணாளக்கூடிய அரச வாழ்வு கிடைச்சாலும் அதுவும் எனக்கு வேண்டாம். இரண்டு இன்பம் தரக்கூடியதா இருந்தாலும் அது நிலையான இன்பத்தை தருவதில்லைங்கிறார். அதனாலதான் வானேயும் விரல் வேண்டேன் மண்ணாளும் மதித்துமிரேன்கிறார். நிலையான பேரின்பத்தை தரக்கூடியது இறைவன் திருவருள் ஒண்ணுதான், அதுதான் நான் விரும்புறேங்கிறார். உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனேங்கிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு பின்னாடி பாடுறாரு. பிறப்பஞ்சேன் இறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன் என்ற தொடர்ல பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில சிக்கிறத பாடுறார். அது வேண்டாம் அப்படிங்கிறார். திருப்பெருந்துறையில் குருநாதரையும் அடியவர்களையும் பார்த்து அந்த எம்பெருமானின் அந்த தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் அதுதான் வீடு பெறுன்னு நினைச்சார். அந்த திருவடியை சதா சர்வ காலங்களும் அந்த ஊனக்கண்ணான் கண்டு கொண்டிருப்பதை வீடு பெறுன்னு நினைச்சார். இப்ப அந்த வீடு பேரு மணிவாசரை பொறுத்த வரைக்கும் மானிட உடலோடு அந்த உடலுக்குரிய கண்ணும் இருக்கும்போது தானே பகல்ல தானே வந்து கிடைச்சது, எல்லாரும் இருக்கும்போது தானே கொடுத்தாரு. அதுதான் சொல்றாரு, மானிட உடலோடு அந்த உடலுக்குரிய கண்களோடு இருக்கும்போதே கிடைச்சது. அதான் மெய்யே உன் பொன்னொடிகள் கண்டு வீடுட்டேன்னு சொல்றாருல முன்னாடியே. இப்ப அந்த அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த உடலை துறந்து வீடு வெற்றி பெறணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. சொல்ற, துயக்கருத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய் மலர் கலர் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு பாடுகிறாருல. பிறப்பதற்கும் இறப்பதற்கு அச்சம் போயிருச்சேன்னா கேட்டா, திருவடி காட்சி இந்த பிறப்பிலே பெற்றதுனால பிறப்பஞ்சேன்னு உறுதியா பாடிட்டார். அப்ப அந்த காட்சி திரும்ப அவருக்கு கிடைக்கல, அதனாலதான் இது இல்லாம போயிடுமோங்கிற நினைச்சுதான் வருத்தப்படுறாரு. இறப்பனுக்கு என் கடவேன்னு பாடுறார். உண்மையான அடியார்களை பொறுத்தவட்டிலும் திருவடி தரிசனம் தான் வீடு பேரு. அதான் உன் அருள் பெருநாள் என்றென்று வருந்துவனேங்கிறார். சைவம் மட்டும் இல்ல, வைணவமும் இதைத்தான் சொல்லும். வருந்துவன் நின் மலர் பாதம் அவை காண்பான் நாயடியன் இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொன் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேன் வருந்துவன் அத்தமியேன் மற்ற என்னே நான் ஆமாறேங்கிறார். வருந்துவன் உன்னுடைய திருவடி உன்னுடைய மலர் பாதம் கிடைக்காம நான் கவலைப்படுறேங்கிறார். நன்மலர் புனையேன் ஏத்தே நாத்தெழும் பேரங்கிறார். நல்ல பூமாலைகள் தொடுத்து உன்னை சாத்தி உன் திருநாமத்தை சொல்லி நான் வணங்கி இருக்கணும்னு அதெல்லாம் நான் செய்யலைங்கிறார். பொருந்திய பொன்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயில் வருந்துவன்கிறார். அந்த மேருமலைய வெள்ளா வளைத்து அந்த 3 கோட்டைகளாக திரிபுரத்து அசுரர்களை அழித்தது சொல்றார். அந்த சிலை குனித்தாய்னா வெள்ளை மேருமலை விழா வளைத்த எம்பெருமானே, உன் அருளோடு கூடிய அந்த பேர் அமுதத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயன்னு கேக்குறாரு. அப்படி கொடுக்கலைன்னா நான் ஆதரவு இல்லாம இருக்கேங்கிறார். தமியேன் அப்படின்னா தன் ஒத்தாளா இருக்கேன், எனக்கு யாரும் துணை இல்லைங்கிறோம்ல, அது மாதிரி அவர் சொல்றாரு. நான் துன்பப்படுவேன், நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். மற்ற என்னங்கிறார், எனக்கு பொண்ணு இல்லை, நான் நீதான் என்னைய காக்கணுங்கிறார். இறை வழிபாட 3 வகையா சொல்லுவாங்க. புற வழிபாடு, அக வழிபாடு, அகப்புற வழிபாடு. உடலால் செய்யக்கூடியது புற வழிபாடு, மனதால் மட்டும் செய்யக்கூடியது அக வழிபாடு, உடலாலும் மனத்தாலும் செய்யக்கூடியது அகப்புற வழிபாடு. அதான் நான் எதுவுமே நான் செய்யலையேங்கிறார். கையால மலர் எடுத்து சாத்திருக்கணும் எம்பெருமானுக்கு, பூமாலை போட்டிருக்கணும், எதுவுமே நான் செய்யலையேங்கிறார். அப்ப அப்படியெல்லாம் இருந்தாலும் எம்பெருமானே உன் திருவருளை மட்டும்தானே நான் கேட்கிறேன், அதை நீ கொடுக்கணுங்கிறார். அதாவது திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை தான் நினைச்சு பாடுறார்.
குரு தரிசனமும் குரு அருளும் கிடைச்சதுக்கு அப்புறம் எம்பெருமானுடைய திருப்பாதங்களே அவர் நினைச்சிட்டு இருக்கார். குரு மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் மறைவுக்கு அவரு எம்பெருமான திருக்கோலத்தை காமிச்சிட்டு போயிட்டார். அவர் பிரிஞ்சது இவரு கஷ்டம், ரொம்ப வருத்தப்படுறார். அவருடைய திருப்பாதங்களை காண முடியாம போயிருச்சேன்னு வருத்தப்படுறார். அந்த திருவடியை நினைச்சு நினைச்சு பல முறை பேசுறார். இதே அந்த பாட்டுலயும் அதேதான் சொல்றார். நாயிழியனின் மலர்பாதம் அவை காண்பான் வருந்துவன்கிறார். அந்த திருவடிகளை காண பேரும் பெற்றால் தான் என்ன செய்ய விரும்புறேங்கிறது ரெண்டாவது சொல்றார். காணும் பேரும் கிடைத்தால் மலர் புனைய வேண்டும், நாத்தழும்ப ஏற வேண்டும். அதாவது எம்பெருமான் புகழை பாடணுங்கிறது தன்னுடைய உள்ள ஆசையை இதுல சொல்றார். திருவடி தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பிறப்புக்கு அஞ்சேன்னு பாடிய மணிவாச பெருமான் அந்த திருவடிகள் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தனியா இருக்கிறத உணர்ந்தார். அதனால எனக்கு நீதான் அருள் செய்யணுங்கிறார். அதாவது இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியதையும் இறைவன் நாமங்களை பாடுவதையும் இறைவன் திருவுருளை பெறக்கூடிய வழிங்கிறத மணிவாசர் இந்த பாட்டுல நமக்கு அறிவுறுத்துறார். ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குலையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுருவானே சார்பானேங்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை நினைச்சு நான் என்ன மன நெகிழ்ந்து இருக்கணும், அதுவும் செய்யல. உன் அன்புனால நான் உருகி இருக்கணும், அதுவும் உருகல். பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையன்கிற மலர் மாலை சாத்தி வழிபட்டிருக்கணும். உன்னுடைய நாமத்தை சொல்லி உன்னை புகழ்ந்து பாடியிருக்கணும். இல்லையா உன்னுடைய திருக்கோயிலே சுத்தம் பண்ணி இருக்கணும். அதான் அழகிடுறதுங்கிறது. அந்த காலத்துல மெழுகன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் பல்லவ மன்னர்கள் தான் அந்த கல்லாலான தர போட்டாங்க. அப்பெல்லாம் மண் தரை இருந்திருக்குமோ என்னமோ. அதனால மெழுகுன்னு தான் மணிவாச பெருமானே சொல்றாரு. உன்னோட சாணம் பூசி சுத்தம் பண்ணிருக்கணும், அதுவும் செய்யல. மெழுகேன் கூத்தாடேன் உன் நாமத்தை பாடி நான் கூத்து ஆடி இருக்கணும், அதுவும் செய்யல. சாமாரே விரைகின்றேங்கிறார். உயிர் விடுறதுக்கு தான் நான் இருக்கேன், எனக்கு பொண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவேங்கிறார். திருப்பெருந்துறையில சொல்லிட்டாருல, நாடகம்ட்டாருல, வருத்தப்படுறாரு. அப்புறம் எதுக்காக நம்மளை இங்க எம்பெருமான் விட்டுட்டு போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பல தலங்களை ஒவ்வொரு தலங்களா வழிபட்டுட்டு வர்றாரு. அப்ப எந்த நேரமும் அகம் குலைந்து உருகி கண்ணீர் இல்ல, அப்படியே உடம்பு நனைஞ்சிருக்கும் தானே. தம்முடைய அவர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டம் என்பார். கண்ணப்பன் நினைப்பு வந்துருச்சு. அவர் போல அன்பு உருக்கம் தாங்கிட்ட இல்லேன்னு வருத்தப்படுறாரு. முதல் அடியில தான் சொல்றாரு, திருவடிக்கு அகம் குலையன் அன்பு முருகன் பூமாலை புனைந்து ஏத்தேன்கிறார். அவர் போற இடங்கள்லாம் திருக்கோயில்ல பல அடியார்கள் திருத்தொண்டில ஈடுபட்டுறத பாக்குறார். அவர்களை போல நம்ம அந்த கோயிலை அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்தேத்து வழிபட முடியலேன்னு வருத்தம் அவருக்கு வந்துருச்சு. இத்தகைய திருப்பணிகளை செஞ்சிருந்தா ஒருவேளை நமக்கும் அந்த அன்பு உருக்கமும் வந்திருக்குமோன்னு அவருக்கு தோணிருச்சு. அததான் இந்த பாட்டுல சொல்றாரு. அதே என்ன பதிகத்திலையும் சொல்லியிருப்பார். காணும் அது ஒளிந்தேன் நின் பாதம் கண்டு கண்கள் களிகூற பேணும் அது ஒளிந்தேன் பிதற்றும் அது ஒளிந்தேன் பின்னை எம்பெருமானே தானிவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் புண்மைகளால் காணும் அது ஒளிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானும் அனேங்கிற. ஐயா, நீ திருப்பெருந்துறையில அருள் செய்யவும் உன் அருள் என்பால் நிறைந்து இருந்தாலும் என்னுடைய அல்பத்தனம் காரணமா உன் திருவடிகளை காண்கிறத விட்டுட்டேங்கிறார். அத கண்ணிலே வச்சு போத்தி, அதாவது அந்த திருவடியே நினைச்சு அதை போற்றி பாதுகாத்திருக்கணும். உன் திருவடி மலரில் என்னுடைய மனம் அழைந்து இருக்கணும், அதுவும் செய்யல. உன் புகழை பாடி இருக்கணும், அதுவும் செய்யல. அதாவது ஒரு இரும்பு தூண் போல நின்னுட்டேங்கிற. தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் புண்மைகளான்ட்டார். தூண் போல நான் நின்னுட்டேன் எம்பெருமானே, நான் அழியும் நிலைக்கு வந்து விட்டேன், திரும்பவும் கருணை கொண்டு நீ என்னை பார்க்கணுங்கிறார்.
அதுதான் நீ நீ வரினும் காணவும் நாணுவனேங்கிறார். அப்படியே நீ என்னுடைய தவறுகளை மன்னித்து நீ வந்தாலும் உன்னை பாக்குறதுக்கே நான் வெட்கப்படுறேங்கிற. உன்னையில நான் உன்னைய நான் மறந்துட்டேன்ல. நீ சொல்லுவோம்ல, எனக்கு அவங்கள பார்க்கவே எனக்கு அச்சமா இருக்கு, அவங்க செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டேன்னு மனித இயல்பு சொல்றது தானே, அதே மாதிரி சொல்றாரு. இத்தனையும் செஞ்சு அப்படி இருந்தாலும் நீ வந்தாலும் நான் எனக்கு மூஞ்சியில முழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குங்கிற. என்ன அருமையான பாடல். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்று அவரை கூத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி வாழ்த்துவனேங்கிற. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஆகாய நிலம் காற்று ஒளி இந்த உடம்பு, அதாவது அட்டமூர்த்தங்களை சொல்ற. ஐம்புலன்களும் சூரியன் சந்திரன் உயிர், அததான் சொல்றாரு. இத்தனையும் சொல்றாரு. எம்பெரும் உண்மையும் இன்மையுமாங்கிறார். இது ஒரு உண்மை இன்மைன்னா உண்டு இல்லை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வரிதான். அதை நம்ம பார்ப்போம். கோனாகி யான் எதன கோனாகி யான் எனதென்று அவரை கூத்தாட்டு வானாகி நின்றானே என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறார். எல்லாவற்றுக்கும் முதல்வனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் நான் எப்படி எனதுன்னு சொல்லி கூத்தாடுவேங்கிறார். எப்படி நான் சொல்ல மனவாசம் கிடந்தவன், சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன், அவனை எப்படி நான் வாழ்த்துவேங்கிறது. உண்மையுமா இன்மையுமாங்கிறாருல, சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது உண்மை இன்மைன்னா பொருள், அதாவது உள்ள பொருள் இல்லாத பொருள்னு ரெண்டு. இல்லைன்னா இல்லைங்கிறது தானே அர்த்தம். இங்க உண்மையுமா இன்மையுமான்னு ஏன் முரண்பட்ட ரெண்ட சொல்றாருன்னா ரெண்டுமே இறைவன் தான் சொல்ற. அதாவது ஒரு பக்கம் முனை இருந்தா அது இன்னொரு ஒரு 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 பொருள் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு எதிர் பொருள் இருக்கும்ல. உண்மைன்னு ஒரு முனை இருந்தா இன்மைன்னு இன்னொரு முனை இருக்கணும் தானே. அதான் உண்மையுமா இன்மையுமாங்கிறது. ஒரு பொருள்ல உண்டு இல்லை நம்ம சொல்றது கால தேசங்கள் அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டது. அறிவு இருந்தாதான் இந்த அறிவு ஒன்றால மட்டும்தான் அந்த வேறுபாட்டை முரண்பாட்டை அறிய முடியும். உணர்வு உலகத்துக்கு போகும்போது, அதாவது எம்பெருமான அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய எம்பெருமான பார்க்கும்போது அந்த முரண்பாட்டுக்கு அங்க இடம் இல்லைங்கிறார். இதெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய எம்பெருமான் பரம்பொருள். அத உண்மைன்னு சொல்றதோ இருக்குன்னு சொல்றதோ இல்லைன்னு சொல்றதோ இயலாத காரியம். எம்பெருமான இருக்கா இல்லையான்னு ஆராய முடியுமா? ரிஷி மூலம் நதி மூலம் சொல்லுக்கா பார்க்குமா, பார்க்கலாமா? அப்ப இத உணர்வுனால மட்டும்தான் அறிய முடியுங்கிறார். அந்த பொருள் எங்கே நிறைஞ்சிருக்கு? உணர்பவர்களின் உள்ளத்தில் நின்று உணரக்கூடிய பொருளாய் அத மறைஞ்சிருக்கு. அது உள் பொருளாய் உண்மையா இருக்கு. கோனாகி யான் எனது அவரை கூத்தாட்டுவானாகிங்கிற நின்ற தொடர்ல பொம்மலாட்டத்துல பொம்மைகள் கை கால் தலையெல்லாம் வச்சு ஆடும். பொம்மலாட்டுறவன் ஆட்டுவான். குழந்தைகள் அதை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? திரைக்கு பின்னால ஒரு இதை செய்யறான்னு தெரியாம பொம்மை தான் இதெல்லாம் செய்யுதுன்னு எல்லாம் நினைச்சுக்கும். இதே மாதிரிதான் நம்மளும் நான் யாரு தெரியுமா, என்னோட சொத்துக்கள் என்ன, நான் யாருன்னு அப்படி நெஞ்ச நிமித்தி எல்லாரும் சொல்லுவோம். யான் எனதுன்னா இதை எதை சொல்றோம்? ஆன்மாவையா உயிரையா? அழிகின்ற உடம்பையா அழியாது உள்ளே நிற்கக்கூடிய ஆன்மாவையா? அப்ப அந்த ஆன்மாவை இப்படி பேச வச்சது யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும்ல. இந்த ஆன்மாவை தான் நமக்கு தெரியும். இந்த ஆன்மாவை இப்படி உணரவும் பேச வச்சவன் யார்? அந்த பொம்மலாட்டக்காரன் போல இறைவன் நமக்கு இருந்து அங்க செய்யறான். யான்ங்கிறது அகப்பற்று, எனதுங்கிறது புறப்பற்று. இந்த பொம்மைகள் உணர்ச்சியும் அறிவும் பெற்றால் தங்களை ஆட்டி வைக்கக்கூடியது பொம்மலாட்டக்காரன் எளிதில் உணர்ந்துக்கும். உலகில் வாழ்கின்ற நாமும் நம்பால் உள்ள அறிவையும் உணர்வையும் நன்கு வளர்த்து கொண்டால் நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய தலைவனையும் மறைந்து நிற்கின்ற பொம்மலாட்ட திரை போன்று அந்த அஞ்ஞான திரையை நீக்கி யான் எனது என்று நம்மை பேச வைப்பவன் தலைவனாகிய இறைவனேன்னு நம்மளால உணர முடியும். அதான் இங்க சொல்றாரு. இறைவன் உலகத்தோடு ஒன்றாய் உடனாய் வேறாயும் இருக்கக்கூடியவன். அப்ப இறைவன் நமக்கு அருளக்கூடியவன், இங்க நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியவன். நம் உணர்ந்து இறைவன் திருவடியை சரணடையணும்னு இந்த நமக்கு இந்த பாட்டுல சொல்ற.
வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்தும் மதுகுரம் முரளும் தாரேயை நாயடியன் பாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனேங்கிற. மதுகரம்னா வண்டு, தாரேனா கொன்றை மாலை. பாழ்த்த பிறப்புன்னா பயனற்ற பிறப்புன்னு அர்த்தம். இந்த வானவர்கள்னா உன்னை வாழ்த்துறாங்க அப்படின்னா தாங்கள் மேன்மை அடைய வேண்டிதான் வாழ்த்துறாங்கிறார். தாழ்வான் மனம் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டிங்கிறார். அதான் சொல்றார், அவங்க நாயடிய நாய் போன்ற அடியவனாகிய நானும் இந்த பயனற்ற பிறவை ஒழிப்பதற்காக உன்னை வணங்குகிறேங்கிற. அவங்க எல்லாம் வேண்டுற மாதிரிதான் நானும் உன்கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறார். வானவர்கள்லாம் கேட்கிறாங்களா அதே மாதிரிதான் நானும் உன்னை கேட்கிறேன். ஆனா நான் கேட்கறது வேற அப்படிங்கிறார். பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி தவிக்கிறவங்களை பார்த்தா சொல்றாரு, இந்த பிறப்பு இன்னும் சில காலம் பல்லாண்டு வாழ்ந்தாலும் அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும்ல. இந்த பிறப்பு இறப்பு இல்லாதவனாகிய இறைவனை வாழ்த்துவது பொருளற்றதாயிரும். அதனாலதான் தேவர்கள் ஏன் இறைவனை வாழ்த்துறாங்க அப்படின்னா, சாவா மருந்துன்னு அந்த அமுதம் உண்டதுக்கு அப்புறமும் சாவி நெருங்கி வருதுன்னு தெரிஞ்ச தேவர்கள் நஞ்சை உண்டும் சாவாதிருக்கின்ற ஒருவனை வாழ்த்த காரணம் என்ன? அவங்க திரும்பவும் வாழ்த்தி தாம் மேலும் மேலும் தங்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும்னு எம்பெருமான வணங்குறாங்க. தேவர்கள் ஆகியும் கூட அவங்க எந்தவித வளர்ச்சியும் அடையாமல் தம் வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும், தம்மை அனைவரும் தொழ வேண்டும்ங்கிற அற்ப ஆசையினால உன்னை துதிக்கிறாருங்கிறார். மணிவாசகர் என்ன சொல்றாரு, தன்னை பிறர் தொழ வேண்டும்னு அடியார் விரும்பல. எம்பெருமான் சேவடி தீண்டினதுக்கு அப்புறம் பிறவி பயனை பெற்று விட்டார். அதனால வாழ்நாளை நீட்டிக்கணுங்கிறது அவர் விருப்பம் இல்லை. அடியார் கூட்டத்தோட இருக்கவும் திருவடிகளை தொட்டு வணங்கவும் திருப்பெருந்துறையில வாய்ப்பு கிடைச்சதுல அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப மணிவாசகர் இந்த மனித உடலோட தானே இருந்தாரு. அந்த உடல் பொருந்திய கண்ணால தானே எம்பெருமானுடைய திருவடி தரிசனம் கிடைச்சது. இறை அனுபவத்துல இந்த உடம்போடு தானே மூழ்கி இருந்தாரு. கண்ணை திறந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த ஊனக்கண்ணால் கண்ட அந்த குருவும் அங்கு இல்லை, அடியார் கூட்டமும் அங்கு இல்லை. இந்த உடம்பில் கிடைத்த இறை அனுபவம் இப்பொழுது இல்லை. இந்த மூன்று மறைந்ததுக்கு உள்ள காரணம் என்னன்னு நினைச்சு பாக்குறார். இந்த தசை பொறிகளாகிய இந்த பருவுடல் அடியாருக்கு அந்த வந்த அடியார்களுக்கு இல்ல, குருநாதருக்கு இல்ல. அதனாலதான் அவங்க உடனே மறைஞ்சு போயிட்டாங்க. குருநாதரின் சேவடிகளை தரிசித்து கொண்டிருக்க வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் இந்த உடம்போட இருக்கிறதான்னு முடிவுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் பாழ்ந்த பிறப்பு அறுத்திட வேண்டும்ங்கிறார். அப்படி அதாவது பயனற்ற பிறப்பு, அந்த பிறப்பு அறுத்துட்டினா எம்பெருமானே நான் உன் திருவடியிலே இணைந்து இருப்பேன்கிறார். வேண்டுவதும் அதாவது அந்த உன்னை நான் உன் திருவடியே வணங்கிக்கிட்டே இருக்கணும், உன்னை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இந்த உடம்பு வேண்டாங்கிற. பரவுவார் இமையோர்களின் பாடுவன நாள்வேதம் குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன் பின் அடியார்கள் மென்மேல் உன் அருவுவார் கடலினைகள் காண்பாரே அறியானுங்கிறார். பரவுவார் இமையோர்கள் அதேதானே அந்த திருவம்பாவிலையும் சொல்லியிருப்பாரு. இமையோர்கள்னா வானவர்கள்னா உன்னை வணங்குறாங்க. விண்ணகத்தே வரும் நன்னவ மாட்டா விழுப்பொருளே உன் தொல்படியோன் வடியோங்கள் மன்னகத்தே வரும் வாழ செய்தானேங்கிறாருல. விண்ணுலக தேவர்களும் வேதங்களும் மண்ணுலகத்தில் இருக்க மெய்யடியார்களும் இறைவனுடைய புகழை பாடி பரவுகிறார்கள். நாள் வேதமும் பாடுது. சொல்ற புறாமலர் அணிந்த எம்பெருமானே உமையை ஒரு பாகமா குழல் மடவால் கூருளையால் ஒரு பாகம், உமையமே ஒரு பாகம். அம்மைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, தகப்பன் தவறு செஞ்சா தண்டிப்பான். ஆனா தாய் சொல்லும், ஐயோ இந்த தடவை விட்டுடுங்க, அவன் தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு. அதனால தகப்பன் வரும்போதெல்லாம் தாய் ஓடி வரலாம் தன்னுடைய உயிர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளை காப்பதற்கு. அதனாலதான் உமையோட வர்றார். அவ அப்பா கிளம்புனா உடனே அம்மா ஓடி வந்துருவான். குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகங்கிறார். குறாமலர் அணிந்த உமையம்மையும் உன் கூட வராருங்கிறார்.
விரவுவார் மெய்யென்மென் அடியார் மென்மேல் உன் அரவுவார் கடல் இணைகள் காண்பார் அறியானேங்கிறார். உன்னுடைய உண்மையான அடியார்கள் இரண்டர கலந்திருப்பாங்க. உன் வீர கலந்த திருவடியை காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது இங்க கூட ஒரு எம்பெருமான மட்டும் வணங்குறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிரிங்கி முனிவர் இருந்தாருங்க. அவர் எம்பெருமான மட்டும் வணங்குவார், உமையமே வணங்க மாட்டார். அவ கேக்குறா எம்பெருமான, ஏன் உங்களை மட்டும் வணங்குறாரு, என்னை வணங்கலன்னு. அவர் சொல்லுவாரு, உன் அதாவது வீடு வேணும், காசு வேணும், பணம் வேணும், அது வேணும், மந்திர சக்தி வேணும், அது வேணும், அத்தனை மாயைகள் அத்தனையும் இஷ்ட சித்தி விரும்பணுங்கிறவங்க உன்னை நோக்கி வள வரங்கிறாங்க. வீடு வேணும்னு மோட்சத்தை விரும்புறவங்கதான் என்னை வணங்குறாங்க. மோட்சத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர் பிரிங்கி முனிவர். அதனாலதான் உன்னை வளம் வரல, என்னை வளம் வந்தாருங்கிறது. உடனே உமையப்ப இறைவனை பிரியாதிருக்க பலகாலம் தவம் செஞ்சு இறைவனோட இடப்பாகத்தை பெற்றான்னு ஒரு கதை. அதுவுமே என்ன, உமையம்மையோட சேர்ந்த உடனே அப்பவும் ஒரு வண்டு ரூபத்தை தொலைச்சு உள்ள போனாராம். உமைக்கு அப்புறமும் கோவம் வந்துருச்சான். உடனே அவரோட சக்தியெல்லாம் இழக்கிற மாதிரி பண்ணிட்டார். அப்படியும் அவர் இறைவனை வணங்கினாராம். அப்புறம் அம்மையும் அப்பனும் ஒண்ணுன்னு அவருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு உமையோட வணங்கினாரு வரல. அதான் சொல்றாரு சிவ இறைவன் அதாவது அதை சொல்றாரு, உன்னுடைய மெய்யடியார்கள்லாம் உன்னுடைய புகழை பாடி பரவுகிறார்கள். இறைவனே இவர்கள் பலர் காட்சிக்கு அப்பாற்பட்டவனாக உமை ஒரு கூறனாக இருக்கிறான்கிறார். தேவர்களோ மெய்யடியார்களோ வேதமோ உன்னுடைய திருவடியை முழுமையா பார்க்கலைங்கிறார். அதான் சொல்றாரு, கண்டறிவாரே கேட்டறியோம் நினைக்கண்டு அறிவாருன்னு பாடிப்பார். இறைவடிவ ஊத கண்ணால பார்த்த மகான்கள் பல உண்டு. ஆனால் அவர்கள் பார்த்தார்களே தவிர அவனுடைய இயல்பை யாராலையும் முழுசா தெரிய முடியல. அதுதான் இங்க சொல்லாம சொல்ற, அரவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானேங்கிற. உன்னுடைய அதாவது அரியவனாக, அளவிற்கு அரியவனாக இருக்கிறாய், சொல்லாலும் மனதாலும் சொல்ல முடியாதவனாக, ஒப்புயர்வற்றவனாக இருக்கிறாய்ன்னு இந்த பாட்டை சொல்றாரு. அரியவனே அறியானே யாவர்க்கும் அம்பலத்தியம் பெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்கடல் கீழ் விரையார்த்த மலர் தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் தரிய நான் ஆமாரியன் நான் சாவேனேங்கிறார். எத்தசையில உள்ளவங்களுக்கும் நீ காண முடியாதவன், அரிதற்கு அரியவன். அம்பரவன்னா ஞான வழியில் இருக்கக்கூடிய எம்பெருமான், தில்லையில் கூத்தாடக்கூடியவன். பெரியானே சிறியனே ஆட்கொண்டங்கிறார். அதாவது வானோர்களுக்கெல்லாம் அரிதான எம்பெருமான் என் நாய் போன்ற என்னை சிறியனை என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேங்கிறார். விரையார்த்த மலர் தூவேன், விரைன்னா மனம் மிகுந்த மலர் கொண்டு உன்னை தூவி, உன் திருவடியில் தூவி நான் வணங்கவில்லை, உன் திருவருளை வியந்து நான் பாடவில்லை, அதிசயத்தை அலறலேங்கிறார். நயந்து உருகேன்ட்டார், நான் உருகல. இப்படி பயனில்லாம இருக்கிறதுக்கு நான் இருக்கவே வேண்டாங்கிறார். தரியே நான் ஆமாறு நான் என் செய்வேன் சாவேன் நான் சாவேன்கிறார். நான் இறக்குறது தான் பெரிதுங்கிறார். அதாவது இறைவனை போற்றி புகழலையாம், இறைவனை வணங்கல. இப்படி நான் இருக்கக்கூடிய நான் என்னை ஆட்கொண்டாய், நான் அந்த ஆட்கொண்ட அதுக்கப்புறம் உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியல, நான் அதுக்கு இறந்தே போகலாங்கிறார். யாவர்க்கும் அறியானேன்னு சொல்றாருல, புறப்பொருள் கருவி கரணங்கள் துணை இல்லாம அறிவு ஒன்றையே துணையாக கொண்டு உள்ளே தேடி சென்ற போதும் கிடைக்க முடியாதவனாக அரியவனாக இருக்கிறானா. இந்த நுண்ம நிலையில விட்டுட்டு அகண்ட பெருவெளியில அதாவது கண்ணால பார்க்க முடியாது. அதாவது அப்பாலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எம்பெருமான எப்படி காண முடியும்? அவன் அப்படி பார்க்கணும்னு நினைச்சாலும் அவன் சிக்கலையான்.
அதனாலதான் சொல்றாரு, அவன் அவன் சிக்குவதில்லைங்கிற காரணத்தினால அவன் இல்லைன்னு நினைச்சிட வேணாம், அவன் அம்பரமாய் உள்ளான்கிறார், எங்கும் கடந்த பெருவழியாய் இருக்கிறான்ங்கிறார். பெருவழின்னு சொன்ன உடனே நம்முடைய பொறிபுலன்களுக்கு புறத்தே உள்ள பெருவழி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது இல்ல. அகமுகமாக பார்க்க தொடங்கினா உள்ளே ஒரு பெருவழி இருக்கிறதையும், புறத்தே உள்ள பெருவழிக்குள்ள அனைத்து இயல்புகளும் உள்ளே உள்ள பெருவழிக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இத சொல்ல வந்த நம்முடைய முன்னோர்கள்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உள்ளத்து உணர்வால் காண முடியாத போது அகத்தும் புறத்தும் பெருவழியாய் அம்பரமாய் நிற்கின்றவனை இந்த இரண்டாவது முயற்சியாலையும் காண முடியலைங்கிற. மூணாவதா சொல்றாரு, அம்பலத்து எம்பெரியானன்னா அம்பலத்தில் ஸ்தூல சூட்சும வடிவோடு இறைவன் இருக்கின்றான். மந்திர சுரூபமாக சூட்சு வடிவோடு தில்லையில இருக்கான். அந்த தில்லையில் ஸ்தூல வடிவோட நட்டம் பயிலக்கூடிய நாதனாக இருக்கிறான். அரியனாகவும் அம்பரமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி கொண்டு உறவு கொண்டா முடியாது. ஆனா தில்லையில் இருக்கக்கூடிய நட்டம் பயிலக்கூடிய எம்பெருமானை உறவு கொள்ள முடியும். அதனாலதான் எம்பெரியானேங்கிறார். எல்லாராலையும் மந்திரத்தாலையும் யோகத்தாலையும் எம்பெருமான் திருவடியை அடைய முடியாது. எல்லாத்துக்கும் வா, உனக்கு கவலையே படா, ஐயோ எம்பெருமான காண முடியலேன்னு கவலைப்படாது. தில்லைக்கு போ, திருவடியை எளிதா பார்க்கலாங்கிற. தில்லையில் உள்ள ஸ்தூல வடியிலும் அடியார் மிகுதியாக ஈடுபாடு கொண்டது அந்த திருவடியில தான். காரணம் என்னன்னா, மணிவாசகருங்க அந்த திருவாத ஊரங்கிற மனிதரை ஒரே கணத்துல மணிவாசகரா மாற்றினது திருவடி தானே. அதனாலதானே சிறியேனை ஆட்கொண்ட பேய்களல்னு சொல்றாரு. தம்மை மாற்றி இந்த திருவடிக்கு எப்படி நன்றி பாராட்ட முடியும்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. வேற ஒண்ணு செய்யலைனாலும் மனம் நிறைந்த அந்த மலர்களை இட்டாவது நம்மளுடைய நன்றி பெருக்கை காட்டவில்லையேன்னு வருத்தப்படுறாரு. அப்படி இல்லையா, உன்னுடைய திருவருளை நினைச்சு நான் வியந்தாவது பாடி இருக்கணும்ல, அதுவும் நான் செய்யல. மலர் தூவதும் வியந்த அதாவது எம்பெருமானை போற்றுவதும் ஒரே சமயத்துல நடந்தாலும் 24 மணி நேரமும் எம்பெருமான் நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல சதா சர்வகாலமும் அந்த நன்றியை நினைத்து நினைத்து உருகலாம்னா அதுவும் நடைபெறலைன்னு வருத்தப்படுற. அதான் நயந்து நயந்து உருகுங்கிறார். அப்ப அதனாலதான் சொல்றாரு, என்ன அதனாலதான் தரையே நான் மாமாறு என் செய்வேன் நான் சாவேனே சாவேனேங்கிற. இது இது இந்த எதுவுமே நான் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த அதாவது இந்த 3 வழிபாடுகள் முக்கரணம்னு சொல்றாங்கல்ல, மனம் மெய் மொழி செய்யாம இருக்கிறது, அந்த அப்படி வாழ்றதை விட நான் சாகிறதே மேலு அப்படிங்கிற. வேனில் வேல் மலர்கனைக்கும் வெள்ளகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வான் உளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயேங்கிற. வசந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவன் யாருன்னா மன்மதன். அவனுடைய மலர் அம்புகளால அந்த பெண்களை போட்டவனே இந்த பெண்கள் இவங்க கவர்றாரு. அதான் சொல்றாரு. அவங்களுடைய அந்த வெண்மையான பற்களையும் சிவந்த வாயையும் பார்த்து மயங்கி போயிட்டாராம். வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியருக்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சேங்கிறார். அழகான அந்த கண்களை பார்த்த உடனே மனம் அப்படி பதைச்சு அப்படி கரைஞ்சு போச்சு. நெஞ்சே நீ இந்த மாதிரிலாம் செய்யாதேன்னு தன்னோட மனசுக்கு சொல்றாரு. பயனற்ற மனமே, உடம்பு முழுவதும் கனிந்து அமுது உருகும்படி என்னை ஆட்கொண்டான் எம்பெருமான். இப்பவே போய் சொல்றாரு. அதான் சொல்றாரு, வான் உளான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாய். ஆகாயத்தின் கண் இருக்கின்றான், ஞானத்தில் இருக்கிறான். அவன் நீ காண முயலாம இப்படி நீ இருக்கிறாயே, நீ நீ சாகாம இருக்கிறியங்கிறார். மாழா வாழ்கின்றாயேங்கிறார். இன்னும் எதுக்கு நீ எம்பெருமான நினைக்காம இந்த உலகத்துல இருக்க, செத்து போயிடலாம்ல அப்படின்னு சொல்லாம இந்த பாட்டுல சொல்ற. மனித வர்க்கத்தோட இயல்ப பாட்டுல ரொம்ப அருமையா சொல்ற. பசி தாகம் இயற்கை உணர்வு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாம் இருக்கும் தானே. முதல்ல வெள்ளந்தான் விரிசடையான்னு சொல்லி உள்ளத்துல நின்று உருகணும்னு சொன்னவரு இதெல்லாம் செய்யாம போனதுக்கு நம்முடைய வினையினுடைய கோளாறுன்னு நினைக்கிறார்.
அததான் இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றேன். பசி தாகம் போல அந்த பால் உணர்ச்சி ஆழமானது. பசி இல்ல உணவை பெற்ற உடனே அடங்கி போயிடும். ஆனா எந்த நிலையிலையும் அது அடங்காது. மேலும் மேலும் விரிவடைஞ்சிரும்னு அந்த சைக்காலஜி படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. வயது முதிர்ந்த நிலையிலும் இது நிக்குங்கிறார். அதுக்கு விஸ்வாமித்திரன் யயாதி மன்னர்கள்லாம் இது சான்றுதானே. 80 வயதை கடந்த அப்பர் பெருமாள் திருப்புகலூர்ல அம்பை ஊர்வசி எல்லாம் நாட்டியம் ஆடுறாங்க. அப்ப அவருக்கு எந்த சஞ்சலமும் ஏற்படாது. இந்த சராசரி மனித நிலையை பார்த்துதான் மணிவாசர் பாடுறாரு. அவருக்கு இல்ல, இது நம் பொருட்டு மனித சமுதாயத்துக்காக பாடின பாட்டு. பதைத்து உருகும் பால் நெஞ்சேங்கிறார். சராசரியான அந்த பால் நெஞ்சு அந்த பதைச்சு உருகிறதுக்கு காரணமா இருக்கிற மாதிரி மகளிர் மேல் கொண்ட அன்பு இச்சையினால உள்ள புகுந்தவனே நெஞ்சாவது உருகி போச்சான். மணிவாச பெருமானுக்கு குருநாதர் அருள் கிடைச்ச உடனே ஊனெல்லாம் நின்று உருகிருச்சு. முதல்ல சொல்லப்பட்டது சிற்றின்பம் உருகினது. எம்பெருமான் மணிவாச பெருமானை ஆட்கொண்டது பேரின்பத்தால் வந்தது. ரெண்டிலும் உருகிறது பொதுத்தன்மைதான். அதன் உண்மையான ஒரு வேறுபாட்டால மணிவாசர் 2 சொற்கள்ல வைக்கிறாரு. சிற்றின்பத்துல நெஞ்சு மட்டும்தான் உருகுச்சு, அது நிலை இல்லாதது. ஆனா அது பருப்பொருளான உடலை உருக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லாதான் பதைத்து உருகும் பால் நெஞ்சேங்கிறார். பேரின்ப அனுபவத்தில் ஊனெல்லாம் நின்று உருகுங்கிறார். பேரின்பத்தால் வரும் உருக்கம் நிலை பெறானது. அதனாலதான் நின்றுன்னு அடைமொழி கொடுத்து சிற்றின்பம் நிலை பேருடைய இல்லைன்னு இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு. கற்பனைக்கும் எட்டாத எம்பெருமான் அவன் புகுந்து இறை அன்பத்தில் முழுவதுமாக மணிவாசகரை மூழ்கடித்தான். இன்று போய் வானுலான் காணாய்னு ஏன் பேசணும்? எம்பெருமான் புகுந்ததுக்கு அப்புறம் நிறைந்த அனுபவத்தின் விளைவாக அதை சொல்றாரு. அனுபவத்தில் மூழ்கி இருக்கும் போது அங்கு புகுந்தவனும் தனியே இல்லை, அடியாரும் தனிகளா இல்லை, மணிவாசகரும். அனுபவம் மட்டும்தான் அங்க எஞ்சிருக்கு. அனுபவம் மெல்ல வடிய தொடங்கிருச்சு. அனுபவத்தில் மூழ்கி இருந்த மணிவாசக பெருமான் அனுபவ வெள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு நிற்கிறார். புதிய சிந்தனை பிறக்கிறது. அந்த அனுபவ வெள்ளம் ஏன் மறைஞ்சு போச்சு, ஏன் வடிய ஆரம்பிச்சிச்சு, நாம் ஏன் தனியா இருக்கணும், இது ரெண்டும் நிகழ்றதுக்கு என்ன காரணம்னு தோன்றினோடனே மணிவாசகருக்கு ஒரு விடை கிடைக்கிறது. புகுந்து ஆண்டவன் இப்ப நம்ம தனியா விட்டுட்டு போயிட்டான், தனியா விட்டுட்டு போய் வானில தங்கிட்டான். அதனாலதான் நம்மளுடைய அனுபவம் கரைந்து நாம் வெளிப்பட்டு நிற்கும் நிலை வந்துருச்சுன்னு அவரு. அதனாலதான் புகுந்த ஆண்டான்னு தொடர்ல சொல்றார். நிறைய சொல்ற ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சயமால் அமுத பெருங்கடலை எல்லாம் சொல்லியிருப்பார். எப்பொழுதும் உள்ளேயும் உள்ள, அதாவது புதிதா புகுந்துகிட்டான்னு எப்படி சொல்லலாம்? அந்த பொருள் அவருடைய உள்ளத்தை விட்டு நீங்கி வானத்துக்கு போயிருச்சுன்னு நினைக்க கூடாது. அப்படி சொல்றாரு, ஆனா அப்படி இல்லை. அது மணிவாசகரோட உணர்ச்சினால வந்த, சொல்லுவாங்கல்ல, ஒரு கோபத்துல சொல்லிட்டேயா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இந்த 2 வார்த்தைகளும் உணர்ச்சியின் ஏற்றம் இறக்கம் காரணத்தினால மணிவாசரின் உள்ளத்தில் தோன்றிய எண்ணமே தவிர இறைவன் அவர் உள்ளத்துல புதுசா வந்து புகவும் இல்ல, அந்த உள்ளத்தை விட்டு நீங்கி அவர் வானூலத்துக்கு போய் தங்கவும் இல்லை. அப்படின்னா அது எம்பெருமான் உள்ளேதான் இருந்தார். எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கின்ற இரு எம்பெருமான் இல்லையா? அவர் தானே சொன்னாரு, புகுந்தான்னு சொன்னாருல்ல. அப்ப ஏன் அப்படின்னா அவருடைய மனதில் தோன்றிய மகிழ்ச்சியின் துயரத்தினால அந்த வார்த்தையில தான் இந்த மாதிரி அவர் சொல்றார். அடுத்து, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய் ஆளாமை காப்பாமை ஏத்தானே. காப்பானை ஏத்தாமே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தேங்கிற. மனதை பார்த்து சொல்றார். பேரின்ப வாழ்க்கை, அதாவது அந்த நீ நெஞ்சமே வல்வினை பட்டுங்கிறார். நீ வீணான வாழ்க்கையில அகப்பட்டு
அந்த துயரத்தில் அழுத்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய மனதை பார்த்து சொல்றாரு. அப்படியெல்லாம் நீ வருத்தப்படாத, அழுந்தாதேங்கிறார். ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேங்கிறார். அப்படியெல்லாம் நீ அழுந்தாம, உன்னை காப்பதற்கு ஒருத்தர் இருக்கான், அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேங்கிறார். உனக்கு நன்மையே செய்யக்கூடியவன். நான் எத்தனை சொன்னாலும் நீ போய் அதை சொல்ற, கேடு உனக்கு கேடு விடக்கூடிய அந்த செய்கையிலேயே தான் திரும்ப திரும்ப நீ போற. மனதை சொல்ற மாதிரி நம்முடைய உயிர்களை நமக்காக சொல்றாருங்க இந்த வார்த்தைய. பல்காலும் சொல்கின்றேங்க, பலமுறை உனக்கு அறிவுரை சொல்லிட்டேன், நீ கேட்கிறியா? கேட்க மாட்டேங்கிறியே. அவளக்கட வெள்ளத்தில் கடலாய வெள்ளத்தைங்கிறார். இந்த துன்பம்ங்கிற கடல்ல போய் நீ மூழ்கிக்கிறாயேங்கிறார், வீழ்ந்து ஒழிகின்றாயேங்கிறார். வினையின் இன்பம், அதாவது புண்ணியம் பாவம் ரெண்டா இருந்தாலும் வினை பிறப்பு இறப்பு உண்டு. திரும்ப திரும்ப இந்த உடம்பு அந்த உடம்பு அந்த உடம்புன்னு வந்து இந்த பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறப்புலையும் வினை ஏறுது. ஆகாமிய வினைன்னு கொஞ்சம் இருக்கு. நம்ம பிறக்கும் போது பிராரப்த வினை கொஞ்சம் கொண்டு கொடுத்து அனுப்புறாரு. நம்ம மனதாலேயோ செயலாலோ நம்ம செய்யக்கூடிய வினைகள் ஆகாமிய வினைகள். முழுசுமா கொடுத்தா என்ன, ஒரே தீர்த்தரலான்னா அது தாங்க முடியாது. ஒண்ணு, அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள், ஒரு விறகுக்கு ஒரு 4 குச்சி ரொம்ப பலசாலியா இருக்க பிள்ளைக்கு கூட 2 குச்சியை தூக்கிட்டு போம்பான். மெலிசான பிள்ளைக்கு கொஞ்சமான விறகு கொடுப்பான். எல்லா சுமையும் வச்சா அப்பயே விழுந்து செத்து போகும். அதனாலதான் வினைகளை கழிஞ்சாதானே நம்ம நற்பிறப்பு எடுக்க முடியும். அதான் சொல்ற, வினையினாலதான் பிறப்பு திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய அந்த சங்கிலி பிணைப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த வினையின் பிறப்பு சங்கிலி போல முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, உனக்கு சொல்றேன். இறைவன் புகழ பாடுங்கிறார். அப்ப நான் சொல்ல, நீ புகழ பாடாதனாலதான் இந்த துன்ப கடல்ல மூழ்கிட்டேங்கிற. அதனால நீ மூழ்கி அந்த துன்பம்ங்கிற அந்த அவக்கடல்ல விழுந்துட்டேங்கிற. இறைவன் திருவடியை வணங்கலைன்னா துன்பமே வருங்கிறதா இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டை மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா மணிவாசர் தன்னுடைய மனதை முன்னிலைப்படுத்தி பேசின மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, மனித சமுதாயம் முழுவதையும் முன்னிலைப்படுத்தி மிக தேவையானதும் இன்றியமையானதும் ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறார். அதுக்காக தான் தம்முடைய மனதை முன்னிலைப்படுத்தி அருமையான ஒரு வார்த்தையை இங்க சொல்றார். இறைவன் திருவடியை நினைக்காம நீ அந்த துன்பம்ங்கிற கடல்ல வீழ்ந்து சாகாத, இறைவனை வணங்குங்கிற. மனமே நீ அவனிடம் இறைவனுடைய கருணைக்கு நீ ஆட்படுவாயானால் நீ வீழ்ச்சி அடையாமல் உன்னை காத்து கைதூக்கி விட ஒருத்தன் இருக்கிறார். அவனை மறந்தால், நீ மறந்துட்டினா இந்த பிறப்புல இந்த உலகத்துல மறுபடியும் ஏனே உலகிலும் அவள கடலில் வீழ்வாய்ன்னு இந்த பாட்டுல அருமையா சொல்ற. அப்ப இறைவன் திருவடியை நம்ம எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லியிருக்க. அததான் சுந்தரர்னு சொல்லுவார். ஆடுமின் அன்புடையர் அடிக்காட்பட்ட தூளி கொண்டு சூடமின் தொண்டர் உள்ளீர் உமோடு எமர் சூழ வந்து வாடுமின் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பக்தர் உள்ளீர் பழமண்ணி கரையன் பாடிப்பார். அன்பு உடையவங்களே, நீங்க பக்தி பரவசத்தால ஆடுங்க. தொண்டர்களாக உள்ளவங்களே, நீங்க இறைவன் திருவடிக்கு தொண்டு செய்து வாழும் அடியார்களின் பாத தூளியை உங்கள் தலைமையில் சூடி கொள்ளுங்கிற சத்சங்கத்தை எவ்வளவு அருமையா சொல்றாங்க. பக்தர்களாக உள்ளவர்களே, நீங்கள் உங்களோடு எங்களையும் சேர்த்து கொண்டு வருத்தம் செய்யக்கூடிய இந்த உலக வாழ்க்கை வருத்தமில்லாத திருந்திய வாழ்வாக்க பழமண்ணி படிக்கிற இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். எம்பெருமான் திருவடியை விரும்பி துதித்து போற்றி உங்கள் கைகளால் வணங்குங்கள்ங்கிறார் சுந்தரர். அதேதான் மணிவாச பெருமான் இங்க சொல்றார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துரி நில்லாப்பிளையும் நிலையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு என் பிழைகளை பொறுத்து இதகாரும் கேட்ட அனைத்து அடியார்கள் திருவடியை வணங்கி இன்றைய திருவாச வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவர் திருவடியும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம.
நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பலகாலும் வீழ்கின்றாய் நீயவல கடலாய வெள்ளத்தே. நன்றிமா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். விகாரம் அறிவுறுத்தல் மிக அற்புதம் 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 அற்புதம். 1 மணி நேரம் அது ஒவ்வொன்றும் எப்படி நீங்க தயார் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. அற்புதமா அந்த அறிவுறுத்தல் மனசுக்கு நம்முடைய மனசுக்காக மாணிக்க வாசகர் இப்படி சொல்லியிருக்க கருத்துக்கள்லாம் மிக தெளிவா எங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம எல்லாம் திருவாசகம் என்னும் தேனை பருகச் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அம்மையார் அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இதுகார நாம் செய்த இந்த 1 மணி நேர நிகழ்வு குறித்து யாராவது சுருக்கமாக ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து பேசலாம். குறிப்பா இந்த அறிவுறுத்தல் பகுதியில மிக அழகாக நமக்கெல்லாம் அம்மா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வரி விடாம அந்த சம்பவங்களையும் அது சம்பந்தப்பட்ட புராண கதைகளையும் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில அடியார் பெருமக்கள் யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சி குறித்தும் அம்மையார் குறித்தும் ஏதாவது பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கைகளை உயர்த்தலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். 2 வார்த்தை பேசணும் பேசலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். புதுசா வந்திருக்கு. நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனா அந்த சிகப்பு கலர் வந்து பொம்மை மாதிரி எழும்பும். நான் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பேன். வாய்ப்பு இருக்கா? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சரி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருவருள் கருணையினால ஆமா மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா. சிவபெருமானே. அமுதம்மா. சிவாய நம்ம. திருவடி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா சிவாய நன்றிம்மா. நம. அது திருவருள் கருணையினால இன்னைக்கும் நீங்க எவ்வளவு வேலை இருக்கும், உங்களுக்கு பணி இருக்கும். நாளைக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும். இத்தனை வேலைக்கு மத்தியில அதுவும் விழா வேற நெருங்கிட்டு வருது. பொங்கல் வேற நெருங்கிட்டு வருது. போகி நெருங்கிட்டு வருது. இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் வேற. இத்தனைக்கும் வந்து வீட்ல இருந்து நீங்க இவ்வளவு பெரிய செய்தியை கொடுத்துருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றிகள். அடியார் பெருமக்கள் சார்பாகவும், சிகார நம்முடைய உமையால் துணைவர் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணி நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் புகழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலையும் வணங்கிய நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே அம்மையார் அவர்களுடைய சொற்பொழிவை மீண்டும் கேட்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயுவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரிம்மா.